அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு யூனிட் 2ல லெக்சர் 2 ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா அட்டாமிக் மாடல்ஸ். அட்டாமிக் மாடல்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னா வாட்டர்மெலான் மாடல் proposed by J.J. Thomson 1898. இதை ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் மெலான் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு வாட்டர் மெலான் எடுக்கிறேன். ஓகே, தாம்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ரெட் எடிபிள் பார்ட், எடிபிள் பார்ட், அதாவது உண்ணக்கூடிய பகுதி தான் என்ன, பாசிட்டிவ் சார்ஜா. ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ரெட் பார்ட் தான் என்னவா, பாசிட்டிவ் சார்ஜா. இதில் வேற பிளாக் சீடுகள் இருக்கு, கருப்பு கலர்ல விதைகள் இருக்குது. இந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய விதைகள் தான் என்னவா, எலக்ட்ரான்ஸா. யார் சொல்றது, ஜே.ஜே. தாம்சன் 1898ல இப்படி ஒரு மாடலை ப்ரப்போஸ் பண்றாரு. ஓகே, இந்த அட்டாமிக் மாடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, மெயின் ப்ராப்ளம், அதில் எந்த நியூக்ளியஸும் இல்லை. அவர் சொன்ன அந்த மாடலில் எந்த நியூக்ளியஸும் இல்லை, எந்த விதமான எம்டி ஸ்பேஸும் இல்லை. ஆனால் ஆட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் த பகுதிகள் எம்டியாக தான் இருக்குது, நியூக்ளியஸும் இருக்குது. அப்புறமா திஸ் மாடல் குட் நாட் எக்ஸ்பிளைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி ஆஃப் ஆட்டம். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் ஒரு ஆட்டத்தில் எடுத்தேன்னா அது நியூட்ரலாக தான் இருக்கும், சேமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை. இதெல்லாம் இந்த மாடலோட ஃபெயிலியர்ஸ். நோ நியூக்ளியஸ், no empty space, could not explain the electrical neutrality of atom. தாம்சன் மாடல், ஜே.ஜே. தாம்சனோட வாட்டர்மெலான் மாடலுக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருந்தது. அந்த லிமிடேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ரூதர்ஃபோர்டு நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம், இந்த மாடலை ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு அவருடைய ஸ்டூடெண்ட்டுகள் கூட சேர்ந்து ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்னன்னா ரூதர்ஃபோர்டு ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்ப்போம். இது ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ். இங்கே இருந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஜெனரேட் ஆகி இது ஒரு கோல்டு ஃபாயில், தின் கோல்டு ஃபாயில். அதோட திக்னஸ் எவ்வளோன்னா 100 நானோமீட்டர் தின்னாக இருக்கக்கூடிய ஒரு கோல்டு ஃபாயிலை இங்கே வச்சிருக்கிறார். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ், இங்கே இருந்து வரக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, இந்த கோல்டு ஃபாயிலில் பட்டுது. ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ், ஒரு சிலது அப்படின்னு சொல்லக்கூடாது, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் பெனிட்ரேட் ஆகி இது வெளியே இந்த பக்கம் வருது. ஓகே, இதில் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன். இது என்ன, ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன். படம் அவ்வளோ தெளிவில்லை, இது ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன், ஒரு ஃபிலிம். ஓகே, ரைட். அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் பெனிட்ரேட் த்ரூ தின் ஃபாயில் ஆஃப் கோல்டு. அது வழியாக பெனிட்ரேட் ஆகி இங்கே வருது. இதில் சிண்டிலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒளிர்தலை உண்டு பண்ணும். இதில் ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில். இப்போ அதிலிருந்து தெரியும் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் அதில் ஒளிர்தலை உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னால், இங்கே இருந்து அனுப்பக்கூடியதில் மேக்சிமம் அதிகமான ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் இதை வழியாக பெனிட்ரேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகுது ஸ்மால் ஆங்கிள்ஸில். ஓகே, அப்போ மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் பாஸ் த்ரூ, அதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்று என்ன, மைனர் டிஃப்ளெக்ஷன். ஒரு சிலது பட்டு ஒரு சின்ன சின்ன ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் நடத்தக்கூடியது வெரி ஃபியூ. அதாவது 8000 ஆல்ஃபா பார்ட்டிகிள் பாஸ் ஆனால் அதில் ஒன்று மட்டும் லார்ஜ் டிஃப்ளெக்ஷனை உண்டு பண்ணுகிறது. அப்படின்னா என்ன, மோர் தேன் 90 டிகிரி ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடியதை நம்ம லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது 8000 ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்துன்னா அதில் ஒன்று மட்டும்தான் மைனர் டிஃப்ளெக்ஷன். மைனரில் லார்ஜ் டிஃப்ளெக்ஷன். எஸ், இந்த 3 பாயிண்ட்டும் தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் பாஸ் த்ரூ மைனர் டிஃப்ளெக்ஷன். லார்ஜ் டிஃப்ளெக்ஷனை உண்டு பண்ணக்கூடியது 8000ல் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். இதில் இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு ரூதர்ஃபோர்டும் அவருடைய ஸ்டூடெண்ட்களும் மாறாங்க அப்படின்னா, ஆட்டம் அப்படின்னு எடுத்தேன், ஏன்னா ஆட்டத்துக்கு சென்டரில் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, அதனால தான் வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் லார்ஜ் டிஃப்ளெக்ஷனை ஃபீல் பண்ணுது. அப்போ சென்டரில் இருக்கக்கூடியது நியூக்ளியஸ் அப்படிங்கிற முடிவுக்கு
ரூதர்ஃபோர்டும் அவருடைய ஸ்டூடெண்ட்களும் வருகிறார்கள். மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்டி ஸ்பேஸ். மற்ற எல்லா பகுதிகளும் ஆட்டத்தில் ஒரு 90% பகுதிகள் எம்டியா இருக்கு. 90 அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, 90ன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பகுதி ஆட்டத்தில் எம்டியா இருக்கு. மாஸ் எங்க கான்சென்ட்ரேஷனா இருக்கு அப்படின்னா சென்டர்ல தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்குது மாஸ். மற்ற பகுதிகளில் மாஸை நம்ம உணர முடியாது ஆட்டத்தில். நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் ஆட்டம், போர் மாடல், proposed by நீல்ஸ் போர் in 1930. ஓகே, அதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல், ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டத்தோட லிமிட்டேஷன்ஸை பார்ப்போம். அவர் என்ன சொன்னாரு? சென்ட்ரல்ல நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, அதனால தான் 8000 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அனுப்பினா அதில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும் லார்ஜ் டிஃப்ளெக்ஷனை ஃபீல் பண்ணி பேக்கில் வந்தது. அனுப்பின அதே மாதிரி அதே ஆங்கிளில் திரும்ப வந்தது. ஓகே, அப்போ அதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க? சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் ஆட்டம் இஸ் எம்டி. எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள், சார்ஜ்டு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கக்கூடிய பார்ட்டிகிள் தான் எலக்ட்ரான். தொடர்ச்சியாக சுத்தி கொண்டே இருந்தால், இது சுத்துது அப்படின்னா எனர்ஜியை லூஸ் பண்ணும். எனர்ஜியை லூஸ் பண்ணி ஒரு ஸ்பைரல் பாத்தை மேற்கொள்ளும். ஸ்பைரல்னா என்ன? இப்படி வந்து 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 இது நியூக்ளியஸுக்கு உள்ளாடி போய் விழுந்து விடும். இப்படி விழுந்துட்டுன்னா ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்போ இதுதான் ஒரு லிமிட்டேஷன், ரொம்ப முக்கியமான லிமிட்டேஷன். ரூதர்ஃபோர்ட் could not explain the stability of atom. ரூதர்ஃபோர்டால ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவர் இப்படி சொன்னதுனால ஆட்டம் சென்டரில் போய் விழுறதுக்கு தான் வாய்ப்பு. ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஆட்டம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த மாடல் போர் மாடல். அவரோட பாஸ்டுலேட் என்னன்னா, த எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். எலக்ட்ரான் என்ன பண்ணுது? ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட். இதுதான் ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட்ஸ். திஸ் இஸ் நோன் அஸ் ஷெல்ஸ். இந்த ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட்ல தான் என்ன செய்யுது? எலக்ட்ரான் சுத்துகிறது. ஓகே, இந்த ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட்டை இது ஃபர்ஸ்ட் ஷெல், that is n equal to 1. இது செகண்ட் ஷெல், n equal to 2. இது தேர்ட் ஷெல், n equal to 3. ஃபர்ஸ்ட் ஷெல்ல மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2n² அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஷெல் அப்படிங்கிறது இல்லை n equal to 1, so 2 into 1² equal to 2. செகண்ட் ஷெல் அப்படிங்கிறது n equal to 2, that is 2 into 2² equal to 8. தேர்ட் ஷெல் n equal to 3, 2 into 3² equal to 18 எலக்ட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் தான் அகாமடேட் பண்ண முடியும். செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரானை மட்டும்தான் அகாமடேட் பண்ண முடியும். தேர்ட் ஷெல்ல 18 எலக்ட்ரானை மட்டும்தான் அகாமடேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஷெல்ல, ஒரு பர்டிகுலர் ஷெல்ல மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுத்தக்கூடிய எலக்ட்ரான் டு நாட் லூஸ் எனர்ஜி while moving in orbit. ஆர்பிட்டில் அது சுத்தும் போது எனர்ஜியை இழக்கவில்லை. அட்டாமிக் நம்பர் Z. ஓகே, அட்டாமிக் நம்பர் Z. அட்டாமிக் நம்பர்னா என்ன? the number of protons in an atom. ஒரு ஆட்டத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர். இப்போ ஒரு நியூட்ரல் ஆட்டத்தை எடுத்தேன்னு வச்சுக்கேன். நியூட்ரல் ஆட்டம்னா சார்ஜ் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவலா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஐசோடோப்ஸ். ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட், ஒரே எலிமெண்டோட ஆட்டம்ஸ் with the same atomic number same 1. எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம். ஹைட்ரஜன் H11, H12, H13. ஓகே, சேம் அட்டாமிக் நம்பர் but different mass number. atoms of same element with the same atomic number but different mass number தான் நம்ம என்ன சொல்றோம்? ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க நம்ம இதை ஃபில் பண்ணுவோம். ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் H11 ஒரு ஆட்டம், H12 அப்படிங்கிறது இன்னொரு ஆட்டம், H13 அப்படிங்கிறது இன்னொரு ஆட்டம். இதெல்லாம் ஆட்டம். அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான் அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான் தான் அட்டாமிக் நம்பர்.
ஓகே, தட் இஸ் 1. H11லேயும் 1, H12லேயும் 1 தான், H13லேயும் 1 தான். ஏன்னா அதுதான் அதோட அட்டாமிக் நம்பர் ஆஃப் புரோட்டான். நியூட்ரல் ஆட்டம் தான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் 1 தான். சரி, நம்பர் ஆஃப் புரோட்டான் 1னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் 1 தான், எல்லாத்துலேயுமே 1 தான். நம்பர் ஆஃப் நியூட்ரான், ஓகே, நம்பர் ஆஃப் நியூட்ரான் இதில் 0, இதில் 1, இதில் 2. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 1 - 1 = 0, 2 - 1 = 2, 3 - 1 = 2. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்து எடுங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ மாஸ் நம்பர் அப்படின்னு அடுத்து ஒன்று இருக்கு. மாஸ் நம்பர் இருக்கிறது A. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் Z, தட் இஸ் அட்டாமிக் நம்பர். இது மாஸ் நம்பர். நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்பர் ஆஃப் நியூட்ரானை சேர்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது மாஸ் நம்பர். ஐசோபார்ஸ், atoms of different element. Atoms of different element is actually 7. Okay, right. Atoms of different element with the same mass number. Mass number same இருந்தா அது ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.